இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த தேர்ட் பார்ட்டினால எவ்வளோ நாளாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இதனால உங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆயிருக்கு, இவங்க எப்போ உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுவாங்க, உங்களோட நபர் பற்றின விஷயங்கள், அந்த தேர்ட் பார்ட்டி பற்றின விஷயங்கள், இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங்காக தரேன். சாமுவேல் ஏஞ்சல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ். ஓகேவா? ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. கமெண்ட்ல அவரோட நம்பர் 44455 அவரோட நம்பர். இந்த நம்பர் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்ண விரும்புகிறாரு. இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த தேர்ட் பார்ட்டினால எவ்வளோ நாளாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இதனால உங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆயிருக்கு, இவங்க எப்போ உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுவாங்க, உங்களோட நபர் பற்றின விஷயங்கள், அந்த தேர்ட் பார்ட்டி பற்றின விஷயங்கள், இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் டைம்லெஸ் ரீடிங்காக தரேன், கலெக்டிவ் ரீடிங். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம். இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நபர் ஒரு 1 இயராகவே உங்கள் கூட அடிக்கடி கிளாஷில் இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறது மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து சில ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க, மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் பார்க்குறீங்க. உங்கள் மெயில் அடிக்கடி உங்ககிட்ட கிளாஷ் பண்ணுவாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி உள்ளே வந்ததுனால தான் உங்களை ரொம்ப நாளாக வந்து அடிக்கடி சண்டை வர்றதே அவங்களால தான். ஓகேவா? ரெண்டாவது, உங்களை ஹோல்டு பண்ணுவாங்க. உங்களை வந்து உங்களோட லவ் பாண்டிங்கில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு அன்பு, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது, பாசம் காமிக்க தெரியாது. அதாவது நீங்கள் எது செஞ்சாலும் உங்களை வந்து ஒரு வாட்ச் பண்ணுவாங்க. ஏன் செய்கிறேன்னு கேட்பாங்க. ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற, எந்த ஒரு இதுவும் வந்து ஃப்ரீடமும் உங்களுக்கு அங்கே கிடையாது. அந்த நபரோட வந்து ஒரு ஃப்ரீடமே கிடையாது. உங்களுக்கு ஒரு டாக்ஸிக்கான ஒரு லைஃபாக இது வந்து மாறிட்டு வருது. இது ஒரு சிலருக்கு ரொம்ப டெப்த்தாக 1 இயராக தெரியுது. ஓகேவா? இதுலேருந்து எனக்கு எப்போ ஒரு எனக்கான நியாயம் கிடைக்கும் கேட்குறீங்க. இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லேருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், இவங்க கிட்ட இருந்து என் லைஃப்பை கடவுள் எப்போ எனக்கு வந்து சரி பண்ணி தரப்போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உனக்கான சரியான நியாயம் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து அந்த நபரை விட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கூட போயிருக்கும். ஒரு சிலருக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் போயிருக்கு. நீங்கள் வந்து இந்த தேர்ட் பார்ட்டினால அந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆகி நீங்கள் ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணுன்ற மாதிரி வேற ஒரு லைஃப் அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது டிவைன் கிட்ட. ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக அதுதான். எனக்கு இது வந்து என்னை லாக் பண்ணுறாங்க, இவங்க என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, நான் இதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலர் அந்த தேர்ட் பார்ட்டியில் உங்கள் லைஃப்பை விட்டு மூவ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன் இருக்கும். எனக்கான நியாயமான அந்த விஷயம் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்னைக்கு 21 டேஸ் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளில் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் 21 டேஸ் அட்டன் பண்ணி உங்களோட விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து முன்பதிவு செஞ்சு புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட் அவைலபிள். முன்பதிவிற்கு வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் அந்த நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறது சிம்மம், கன்னி, மேஷம் கூட இருக்கும். மேஷம், ரிஷபம். ஓகேவா? கன்னி, மேஷம், ரிஷபம், சிம்மம். ஒரு சிலர் வந்து இந்த என்ன ராசியாக இருப்பாங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் அந்த மாதிரி இதில் வருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நியூ லைஃப் தான் வேணும்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ராங்காக கேட்குறீங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன இன்னும் கைடன்ஸ் கொடுக்குறாரு, என்ன உங்கள் மறைந்திருக்கின்ற இந்த மர்மங்கள் என்ன, முடிச்சுகள் என்ன பார்க்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் நிறையா இது வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்
செகண்ட் லைஃபாக அமைஞ்சிருக்கலாம். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் உங்களுக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி கூட இது செகண்டாக வந்திருக்கும். பட் இந்த லைஃப்பும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க. முன்ன மாதிரிலாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கையான நபர் தான் நீங்கள். எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக தைரியமாக எடுத்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து உங்களோட குலதெய்வத்தோட அருள், அந்த மாதிரி டிவைனோட அந்த ஆசீர்வாதம் உங்க கூட தொடர்ந்து இருக்கும். உங்களுக்கு ஒரு மகாகாளி அவங்களோட அந்த பிளெஸிங்ஸ்லாம் கூட நிறைய பேருக்கு கிடைக்கும். அவங்க உங்களுக்கு ஒரு காவலா இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப இவ்வளோ நீங்க தைரியசாலியா இருந்தோம், இவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தோம், ரொம்ப கவலைப்படுறீங்க, தனிமைப்படுத்திக்கிறீங்க, உங்களை யார் கூட மிங்கிள் ஆக மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கான ஒரு சோல்மேட் லைஃப் வேணும், எனக்கு ஒன்று ஒரு லைஃப் வேணும். இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் ரொம்ப வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க. இதுலேருந்து எனக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். எனக்கு எல்லா இடத்துலையுமே ஃபெயிலியர் காமிக்குது உங்களுக்கு. இது வந்து லவ் லைஃப்ல மட்டும் வரல, எல்லா இடத்துலையுமே ஃபெயிலியர் இருக்கு. டிவைன் கிட்ட இதுதான் கேட்குறீங்க. எனக்கு வந்து எப்போ இதுக்கான இது கிடைக்கும்? எனக்கு வந்து நல்ல எல்லாமே வந்து நல்லதா தெரியுது. ஆனா அது வந்து கிட்டக்க வரும்போது அதை கூட என்ன எப்படி சொல்றதுன்னா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய நதி மாதிரி தெரியும். கிட்ட போனா அது ஒண்ணுமே இருக்காது. ஒரு கானல் நீர். அங்க நதியும் இல்ல, தண்ணியும் கிடையாது. அந்த மாதிரி தான் அந்த ஃபேக்கான உறவுகள் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து இது பண்ணுவீங்க. எந்த ஒரு விஷயம் நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி கை நழுவி போகுது. உங்களோட ஹெல்த்ல கவனம் வைங்க. ஓகேவா? ஹெல்த்தை கவனிங்க. கோபதாபங்களை குறைங்க. டிவைன் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அது நீங்க வந்து மிஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு நீங்க கேட்குற மாதிரி ஒரு நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பா இருக்கு. நீங்க இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து, இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இதுல இருந்து முற்றிலும் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலர் உங்களுக்கான நியூ பார்ட்னர் வேணும்னு கேட்குறீங்க. கண்டிப்பா நடக்கும். அவரோட அந்த இது வந்து எனர்ஜி சீக்கிரமாவே உங்களை நோக்கி வரா மாதிரி தெரியுது. அவங்க வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்துல அதிகமா இருப்பாங்க. பார்க்குற நீங்க இப்ப நான் சொல்ற இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கன்னி, மகரம், ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம். இந்த 6 ராசி அல்லது லக்னக்காரங்களா நீங்க இருக்கலாம் அதிகமா. அண்ட் ஒரு சிலர் சொல்றேன், அந்த ராசி லக்னத்தை சொன்ன உடனே ஒரு சிலருக்கு ராசி லக்னம் தெரியல அப்படின்னா, உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் பொருந்திருக்குன்னா அது உங்களுக்கானது தான். ஒரு சிலருக்கு அவங்களோட ராசி லக்னம் தெரியுது, இன்னும் அக்யூரேட்டா நீங்க வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஒரு இதுக்காக தான் கொடுக்கறதே தவிர, ஒரு பாசிபிலிட்டிக்காக கொடுக்கறது. அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் பொருந்திருக்கு, உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ப்ரேயர்ல இருக்கீங்க, அப்போ கைடன்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வருதுன்னா, அப்போ உங்களுக்கான மெசேஜ். உங்க நபர் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமே நீங்க அவங்கள மீட் பண்ணலாம். ஆனா உங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, யோசனையில இருப்பாங்க. உங்க நபர் வந்து உங்ககிட்ட வந்து பேசலாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. உங்ககிட்ட அப்ரோச் கூட பண்ணியிருக்கலாம். சில பேருக்கு வந்து உங்க கூட பேசுறதுல ஒரு தயக்கம் இருக்கு, பயம் இருக்கு. என்ன சொல்லுவாங்க? பேசின பிறகு இவங்க வந்து வேண்டான்ருவாங்களோ, நம்மள ஹர்ட் பண்ணிடுவாங்களோ, அந்த மாரி ஒரு பயம் இருக்கு. அந்த நபர் வெளியூர்ல கூட ஒர்க் பண்ணலாம், வெளிநாட்டுல இருக்கலாம், இல்லைன்னா மீடியா மூலியமா உங்க கூட வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல கனெக்ட் பண்றது இந்த மாதிரி இருப்பாங்க. அதுதான் பயம் அவங்களுக்கு. யோசனை இருக்கு. அப்ரோச் பண்ணணும்னு நினைப்பாங்க, யோசனை இருக்கு. ஒரு சிலருக்கு உங்களோட அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு ஃபைனான்ஸ் ரீதியா அவங்க ஃபேமிலிக்குள்ளவே இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு எப்போ கிளியர் ஆகும்? அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் எனக்கு எப்போ மூவ் ஆன் ஆகும்? எனக்கான சப்போர்ட்டை எப்போ கொடுப்பாங்க? உங்க நபர் வந்து உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணி, அதாவது உங்க ஃபேமிலியில ஒரு ஒரு ஃபெமினின் எனர்ஜிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. அது உங்களுக்கு வந்து ஹர்ட்டிங்கா இருக்கு. அவங்களுக்கு வந்து நம்மளோட எல்லா இப்போ அவங்களுக்கு வந்து வேற கார்டியன் இல்ல.
அவங்களுக்கு கிட்ஸ் கூட இருக்கலாம். அவங்க கையில ஒரு கிட்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, கணவனை இழந்தவர்கள் அந்த மாதிரி. ஆ அவங்களுக்கு ஒரு கார்டியனா உங்க நபர், உங்க ஃபேமிலிக்குள்ள அதாவது நீங்க ஒரு கணவன் மனைவியா வாழ்றீங்கன்னா, உங்க கணவருக்கு அவங்க வந்து ஒரு சிஸ்டர் மாரி கூட இருக்கலாம். இப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்டின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயம் லாக் ஆயிருக்காங்க. இது நான் வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூன்னு சொல்லி எடுக்கிறேன். பட் வந்து நீங்க அவங்கள தேர்ட் பார்ட்டியா நெனைக்கிறீங்க. உங்க ரிலேஷன்ஷிப்க்கு நடுவுல இவங்க தான் பிரச்சனை அப்டின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. டிவைன் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஓவர் திங்கிங் பண்ற. உன்னோட ஓவர் திங்கிங் ஓவர் திங்க் பண்ணி தேவையற்ற நெகட்டிவிட்டிய நீ வந்து இது பண்ணிக்காத. உன்னோட இது வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, டிவைன் இதுக்கான நல்ல ஒரு விஷயமா தான் உனக்கு அது ப்ளஸ்ஸா தான் மாத்தி தருவாங்க. நீ நெனைக்கிற மாதிரி ஆ உன்னோட ப்ராப்பர்ட்டி கை நழுவியெல்லாம் போகாது. உன்கிட்ட தான் வரும். பட் அவங்க செய்ற விஷயங்கள்னால இதெல்லாம் வந்து ஃபுல்லுமே அவங்களுக்கே போயிடும் அப்படிலாம் நெனச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். உன்னோட லவ், உங்களுக்கான அந்த அன்பு, பாசம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. ஆனா சரியான நேரத்துல வரும். இப்போ நீங்க தான் ஓவரா இமேஜினேஷன் பண்ணி இது பண்ணிக்கிறீங்கங்கிற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ரீடிங் பர்ட்டிகுலரா ஒரு சில மக்களுக்கு குடுக்குறாரு. உங்களுக்கு வந்து நல்லது, கெட்டது எல்லாமே தெரியும். எஸ். வசதி வாய்ப்புகளோட தான் இருப்பீங்க. நல்லது, கெட்டது எல்லாமே தெரியும். நல்ல குழந்தைகள்லாம் இருக்கு உங்களுக்கு. ராங் விர்ச்சுவல்ஸ் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா லேகிங் ஆயிடுவீங்க. ஃபேமிலிக்குள்ள வந்து உங்களுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. மணி ரிலேட்டடான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குங்கிறதுனால, நீங்க கொஞ்சம் விர்ச்சுவல்ஸ் கொஞ்சம் உங்ககிட்ட நெறைய சீக்ரெட் இருக்கும். ராங் விர்ச்சுவல்ஸ் போனீங்கன்னா, பேட் கர்மா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏற்கனவே அந்த மாதிரி நீங்க சில விஷயங்கள் பண்ணி நீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க. எஸ். அது கர்மாவா மாறியிருக்கு. சரி, ஓகே. இது பர்ட்டிகுலர் பெர்சன பத்தி எப்படி வருது? நீங்க டெப்த்தா தெரிஞ்சுக்கணும், இன்னும் கிளியரா உங்களுக்கு வந்து அ சரி பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஒரு கன்சல்டேஷன் வந்து பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது மெசேஜ் இருக்கா? தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு? தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் நெனச்சு இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து எப்போ மூவ் ஆன் ஆவாங்க? தேர்ட் பார்ட்டி இப்போ எப்படி எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க? கண்டிப்பா மூவ் ஆன் ஆவாங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு சிலருக்கு குட் ஃபார்ச்சூன் வந்திருக்கு சீக்கிரமே. அதாவது நம்மளோட ரீடிங் பார்த்ததுலேருந்து ஒரு 1 இயர்க்குள்ள ஓகேவா? ஆஃப்டர் 9 மந்த்துக்கு அப்புறமா அவங்க வந்து மூவ் ஆன் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி போயிட்டாங்களா? இல்லையா? நெறைய கன்ஃப்யூஷன் வச்சிருக்கீங்க. சில பேருக்கு 1 ஆர் 2 மந்த்லயே மூவ் ஆன் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு அந்த தேர்ட் பார்ட்டி உங்க நபர விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. உங்க நபர் உங்ககிட்ட வரலாம். இமிடியேட்டா வரலாம். சில பேர் பார்க்கறது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் எனர்ஜில இருக்கீங்க. தெரபிஸ்ட், ஹீலர்ஸ் அந்த மாதிரி கூட பார்க்குறீங்க. ஒரு சிலர் வந்து மேல் பார்க்குறீங்க. மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டீஸா இருப்பீங்க. இல்ல முருகர் வழிபாடு பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வருகிற மார்ச் 3ஆம் தேதி ரேக்கி லெவல் 1 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் வந்து ரேக்கி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். லிமிட்டட் சீட் அவைலபிள். முன்பதிவிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுக்கு கொஞ்சம் அடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அடிக்ஷன், அதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்ஷனில் இருக்கிறது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அடிக்ஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்டு உங்களுக்கும் உங்கள் ஃபீமேல் எனர்ஜிக்கும் நடுவில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. இது ஒரு சிலருக்கு.
சில நான் இப்ப சொன்னேன்ல, மைக்கேல் ஏஞ்சல் இல்லன்னா முருகர் வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, ஏன் முருகா எனக்கு இவ்ளோ ஃபெயிலியர் வருது? இ என்னோட மனைவி என் கூட இல்ல. என்னோட அ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன உங்களுக்கு ச சரியான வழி குடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ராங் ரூட் குடுக்குறவங்க தான் இருக்காங்க. நெறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்க. ஆனாலும் கடவுள் பக்தி இருக்கு உங்களுக்கு. கடவுள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்குறாரு. உங்களுக்கு வந்து ஃபார்வர்டா சொல்றாரு. நீங்க திரும்ப பேக் போகக்கூடாது. இது ஒரு சிலருக்கு. ஒரு சில ஃபீமேல் எனர்ஜிக்கும் சொல்றாரு. உங்க லைஃப்ல தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அவங்க வந்து மணி எனர்ஜிக்காக தான் அவங்களோட இருக்கிறது. ஓகேவா? உங்க நபர வந்து அவங்க இது பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கான சரியான நியாயம் கிடைக்கும். அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு கேள்வி இருக்கா உங்களுக்கு? இந்த கேள்வி என்னன்னா, நடந்தது ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயமா தெரியுது. நீங்க சிங்கிள் பேரண்டா இருக்கலாம். இந்த தேர்ட் பார்ட்டி வந்து மணி எனர்ஜிக்காக தான் உங்க நபர் கூட லாக் ஆயிருப்பாங்க. அவங்க ஒரு கர்மா பேஸ்டா வந்திருப்பாங்க. உங்களுக்கு நெறைய இந்த சிச்சுவேஷன பத்தி இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல நெறைய எமோஷனல் லாக் ஆகுறீங்க. உங்க நபர் கொஞ்சம் கன்னிங்கா நடந்துக்கிறாரு. உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்றதில்ல. ஒரு அன்பு காட்டுறதில்ல அப்படின்னு. இவரும் வந்து உங்களுக்கு செகண்ட் லைஃபா தான் வந்திருப்பாங்க. 2வதா தான் ஃபர்ஸ்ட் லைஃப்பும் உங்களுக்கு பிரேக் ஆயிருக்கும். ஒரு சிலருக்கு 2, 3 பிரேக் இருக்கும். இப்ப வந்து இந்த லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க. நீங்க ஓவர் இமேஜினேஷன், ஓவர் தாட் இதெல்லாம் இருக்கிறனால உங்களோட ஹெல்த் வந்து பாதிக்குது. எமோஷனல் லாக் அதிகமா இருக்கு. நடந்த விஷயங்கள் எதுவுமே உங்க மனசுக்கு வந்து அ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத வாழ்க்கை. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நம்புறவங்க எல்லாம் நம்மள இது பண்றாங்க. அப்படி சொல்லிட்டு. இந்த வாழ்க்கைய நீங்க வந்து இந்த நபர உங்களோட இணைச்சுக்கணும். உங்க லைஃப்ல இணைச்சுக்கணும். சில பேர் வந்து இவர வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி சில பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? இவர் ஒரு ஃப்ரெண்ட்லியா உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கலாம். உங்க லைஃப்ல வந்திருக்கலாம். நீங்க கரெக்ட்டான டைரக்ஷன் எடுக்கணும். இவர் உங்களுக்கு சரியான சோல்மேட்டா இது ஒரு சிலருக்கு வருது. ஜக்லிங் இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு சிலர் நீங்க வந்து யார சூஸ் பண்றதுன்னு தெரியாம கரெக்ட் சூஸிங் பண்ணணும். ஒண்ணு ஆ இப்ப கரண்ட்ல யார் இருக்காங்களோ, இப்ப நீங்க வந்து ஒரு லவ் பாண்டிங்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு நடுவுல ஒரு தேர்ட் பார்ட்டி வராங்க அப்படின்னா, நீங்க அவங்கள ஹேண்டில் பண்ணணும். என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டுருக்கு. எனக்கும் என் நபருக்கும் சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு தான் இருக்கு. நாங்க சரி பண்ணிக்குவோம். நீங்க வராதீங்க அப்படின்ற மாரி நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். உள்ள இன்னொருத்தர நீங்க வந்து 3ஆம் நபர உள்ள விட்டீங்கன்னா, அவர விட இவரு பெஸ்ட்டா இருக்காருன்னு சொல்லி அப்படித்தான் உங்க மைண்ட் அப்படி ஓடும். சரியா? இது ஒரு சிலருக்கு தோணுது. ஒரு சிலர் நீங்க வந்து ஃபேமிலி லைஃப்லயே இருப்பீங்க. திருமணமாகி உங்களோட அ பார்ட்னரோட இருக்கீங்க. பட் 3ஆம் நபர் இப்படி வரும்போது ஒரு ஆறுதல் குடுக்குற மாரி வருவாங்க. ஒரு சப்போர்ட் பண்ற மாரி வராங்க. இது ஒரு சிலருக்கு நீங்க கொஞ்சம் டெப்த்தா வந்து கன்சல்டேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். சில பேருக்கு வந்து உங்களோட திருமண வாழ்க்கை ஏன் பிரேக் ஆகுதுன்னா, உங்கள்கிட்ட சில விஷயங்கள் ஏற்புதல் இல்ல. அதிகமா கோவப்படுவீங்க, வார்த்தைய விடுவீங்க. அதுதான் காரணம். உங்க திருமண வாழ்க்கை ஏன் எல்லாம் இவ்ளோ ஃபெயிலியர் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்ல. உங்களோட அதாவது நீங்க மெச்சூரிட்டியான நபரா இருக்கலாம். பட் ஆனா உங்களோட வார்த்தையில மெச்சூரிட்டி இருக்காது. ஆக்ஷன்ல மெச்சூரிட்டி இருக்காது. எல்லாம் பண்ணிட்டு அடடா! வட போச்சே வடிவேல் கதை மாதிரி சில பேர் ஃபீல் பண்றீங்க. ஒரு சிலர் ஓகே. ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி நீங்க இந்த எமோஷனல் லாக்ல இருந்து வெளில வந்து குரு குரு கிட்ட ஃபுல் சரண்டர் பண்ணிட்டு, எனக்கு நீங்க என்ன வழி சொல்றீங்களோ குருவே நான் செய்றேன். அவ்வளோதான். நீங்க குடுக்குற வழிய நான் ஃபாலோ பண்றேன். பட் என் லைஃப வந்து நீங்க மேம்படுத்துங்க. நான் ஒரு ஸ்டார் போல இந்த பிரபஞ்சத்துல இருக்கணும். என் லைஃப நான் நல்லபடியா வாழ்ந்துக்கணும். நீங்க என்ன வழிகாட்டுதல் பண்றீங்களோ நான் பண்ணிக்கிறேன். அப்படின்னு ஒரு சரண்டர்ல இருக்கீங்க. கண்டிப்பா நியூ பிகினிங்ஸ்க்காக கேட்குறீங்க. நெறைய பேக்ல வந்து உங்களோட வேலைக்காக, ரிலேஷன்ஷிப்காக, குடும்பத்த வந்து ஹோல்டு பண்ணோம்.
தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க. அதனால நிறைய வலிகள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அது எங்கேயோ நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் இழுத்து பிடிச்சி எல்லாருக்கும் வந்து தாங்கி தாங்கி பிடிச்சதுனால மன உளைச்சல் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஜாப்ல கூட உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி நிறைய பேரோட அந்த இது இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வரப்போகுது. ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேலையிலயும் சரி, உங்களோட லைஃப் பார்ட்னர் கூடவும் சரி, இணக்கமான சூழ்நிலை இல்ல. உங்கள நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். நீங்க வேலையிலயும் நீங்க ஒரு அடிமைத்தனமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கேட்காமலே போய் ஹெல்ப் பண்றது. அதே மாரி குடும்பத்திலயும், உங்க கணவர்கூடயும் நீங்க இப்படித்தான் இருக்கீங்க. இதுலேருந்து நீங்க வெளில வாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்கு. ஓகேவா? நீங்க என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பெர்சன்னா, நீங்க எத விரும்புறீங்களோ அத உங்களால அட்ராக்ட் பண்ணி, உங்களால காரியம் சாதிக்க முடியும். ஆனா, அத சரியான விதத்துல பயன்படுத்தணும். எங்க குடுக்கணுமோ அங்க எஃபெக்ட்ட போடணும். நீங்க கேட்காதவங்களுக்கெல்லாம் போயிட்டு நீங்க உட்காந்து உழுந்து உழுந்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. உங்க எனர்ஜிய லாஸ் பண்ணிடுவாங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கோல் எதுவுமே அங்க வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்காது. ஓடிக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். உங்க எனர்ஜி ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு அங்க சூட் ஆகல. நீங்க அதுலருந்து மூவ் ஆன் பண்ணி வெளிய வரணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு நியூ பாத் இருக்கு. டிவைன் உங்கள கைட் பண்ணுது, வழிநடத்துது. ஓகேவா? கொஞ்சம் வார்த்தைய கவனிச்சுக்கோங்க. அந்த ஈகோலாம் தூக்கி போடுங்க. சரண்டர் பண்ணுங்க. ஒரு சிலர் குரு கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்க. உங்களோட லைஃப ஸ்டார் போல ஒரு லெஜெண்ட் மாரி உங்க லைஃப் மாறப்போகுது. ஹேப்பியா? இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் பத்தி இன்னும் கொஞ்சம் டெப்த்தா நீங்க வந்து இன்னும் அனலைஸ் பண்ணணும். உங்கள பத்தி இன்னும் ஏன்னா நெறைய பேருக்கு ஃபுல் ரீடிங் எடுத்துட்டேன் நானு. கார்டு ஃபுல்லாவே எடுத்தாச்சு சஃபில் பண்ணி. ஒரு சிலருக்கு டெப்த்தா வந்தது. அவங்களுக்கு கிளாரிட்டி எப்படி வேணும்னா, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கன்சல்டேஷன் வர்றது பெட்டர் சஜஷன். ஓகேவா? இல்ல எனக்கு இது போதும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். ஆனா இன்னைக்கு நிறைய மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல யார் எப்படியெல்லாம் வந்து லேக் ஆயிட்டு நிக்கிறீங்க. என்ன இது வந்து லவ் லைஃப்ல மட்டும் கிடையாது. அவங்களோட குடும்ப வாழ்க்கையில, ஜாப்ல கூட தெரியுது. ஓகேவா? எல்லா இடத்துலயுமே அந்த லேகிங் இருக்கு. சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயத்துல உறவுகள் ரீதியான ஒரு பிளாக்கேஜஸ் இருக்கு. அந்த உறவுகள் வந்து இப்படித்தான் இருக்குமோ, ஓவர் இமேஜினேஷன்ஸ் இது உங்களை வந்து ஒரு பேட் கர்மா செய்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு மனம் பக்குவம் இல்லாத அளவுக்கு உங்களை கொண்டு போயிடுச்சு. இது மாதிரியும் எவ்வளோ அது மாதிரி டீப்பாக கொடுத்துருக்குறாரு இன்னைக்கு மெசேஜு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் இந்த கலெக்டிவ் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. யாருக்காவது கிளாரிட்டி புரிதல் வேணும், சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach.